நம்மோடு ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரி திரு நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில இந்த போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். அதாவது 22ஆம் தேதி அந்த பஹல்காம் அட்டாக் அப்புறம் இந்தியா ஒரு 9 இடங்கள்ல பாகிஸ்தான்லயும் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் தாக்குதல் நடத்தினாங்க. அதுல ஏராளமான தீவிரவாதிகளும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இறந்ததாக தெரிய வருகின்றது. அது அப்புறம் அவங்க அந்த ஃபியூனரல் எல்லாம் நடக்கும்போது அதுல பாகிஸ்தான் ஆர்மி அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணதெல்லாம் ஒரு விஷயம், ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு டைரக்டர் ஜெனரல் ஃபார் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ அவரு தான், அதாவது பாகிஸ்தான் சைட்ல இருந்து தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க சீஸ்ஃபயர், இந்த மாதிரி போரை நிறுத்தி கொள்ளலாம் என்று. பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ கிட்ட இருந்து இந்தியன் டிஜிஎம்ஓக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு அது கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே 2 நாடுகளும் ஒத்துக்கொண்டன இந்த மாதிரி போரை நிறுத்தி கொள்ளலாம் என்று. இதற்கு இடையில் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை தெரிவித்தது. அந்த அறிவிப்பு இதற்கு பின் எந்த விதமான தீவிரவாத தாக்குதல் இந்தியா மேல் எடுத்தால் அதை நாங்கள் ஒரு போராகவே எடுத்துக்கொள்வோம் என்று அது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் அதை தெரிவித்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்திய அரசாங்கமும் அந்த சீஸ்ஃபயர் ஒத்துக்கொண்டது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏற்கனவே அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர்கள் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் அப்புறம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் பாகிஸ்தான் அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்டையும் பேசினாங்க. ஸோ தேவர் டாக்கிங் அபவுட் டீஎஸ்கலேஷன். ஸோ அது இறுதியாக இந்த டீஎஸ்கலேஷன் இந்த சீஸ்ஃபயராக மாறி இன்று 5 மணி அளவில் இருந்து போரை நிறுத்தி கொள்வோம் என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது தாக்குதலுக்கான பதில் தாக்குதல் அப்படிங்கிற வகையில் இது நின்றிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதமும் தீவிரவாதத்திற்கு துணை போகிற பாகிஸ்தான் அரசும் இந்த விவகாரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி பிஓகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்திலும் இந்தியா சில உறுதியான நிலைப்பாட்டினை எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது இப்போதைக்கு இப்படியே நின்றிருக்கிறதுன்னு பார்க்கணுமா? அடுத்த கட்ட நகர்வுக்கு இது ஒரு தொடக்க புள்ளின்னு பார்க்கணுமா? அதுக்காக தான் இப்படி இந்தியா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்குது. இனிமேல் எப்பமாவது இந்த மாதிரி ஆக்ட் ஆஃப் டெரர் நடந்தால் அதை நாங்க ஆக்ட் ஆஃப் வார்னு எடுத்துக்கொள்வோம். அதனால இதற்கு அப்புறம் இந்த மாதிரி எது நடந்தா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி எல்லாம் நடக்காது. நேரடியாக ஏர் ஸ்ட்ரைக், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மிலிட்ரி இன்ஸ்டிடியூஷன் அது மேலே இந்தியா தாக்குதல் நடத்தலாம். ஸோ அது அந்த மாதிரி இது இருக்கும் இனிமேல். அடுத்ததாக 12ஆம் தேதி இரு தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதுல அநேகமா இந்த இந்த இனிமேல் இந்த தீவிரவாதிகளை பத்தி முக்கியமா பேச்சுவார்த்தை இருக்கும். அதன் பிறகு அநேகமாக இப்போ நிறைய நம்ம டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸும் எடுத்திருந்தோம். உதாரணத்துக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அப்புறம் ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர், அப்புறம் மிஷன்ஸ்ல அதாவது எம்பசி ஹை கமிஷன்ல அங்குள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. அநேகமாக அதையெல்லாம் பற்றி திரும்ப பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக்க நன்றி திரு நடராஜன். இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.